ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ்ன்ட்டு ரொம்ப கவலைப்படுறீங்களா? முடியெல்லாம் கொட்டி போச்சுன்ட்டு சே குட் பை டு பேலன்ஸ் இன் ஜஸ்ட் 3 hours. பரிவர்த்தன் போங்க, ஸ்டைலாக வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு 15% டிஸ்கவுண்ட். என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. இப்போது லாக்டவுன் பீரியட்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்துட்ருப்பீங்க. ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ பி சேஃப், ஸ்டே அட் ஹோம், பி சேஃப். இது வந்து நம்மளுக்காக நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும், நம்மளும் காப்பாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த லாக்டவுன் பீரியட் நம்ம வீட்லேயே இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி, ஒரு ரொம்ப டயர்ட் ரெசிபி ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா ரசமலாய் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி ஸ்வீட்டாக இருக்குது தெரியும் இல்லையா? ஆனால் அது ரொம்ப டீடியஸான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இதை நான் வந்து பால் பாக்கெட் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ பாலை ஊற்றி அதனால் நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிக்க போகிறோம். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன், ஆவிந்து. அதில் தான் வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் வரத்துக்கு. அதனால் அந்த க்ரீன் கலர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பால் வந்து இப்போ பால் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொதி வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். இப்போ பால் வந்து அப்படியே திரிஞ்சு வரும். ஊற்றிட்டேன். இப்போ அது வந்து நல்லா பார்த்தீங்களா, பால் அப்படியே திரிஞ்சு அப்படியே பன்னீர் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நல்லா வந்து ரொம்ப இது இல்லாமல் தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை வந்து நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடை கட்டு. இப்போ எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் ஊற்றணும் இல்லைன்னா அதோட டேஸ்ட் வந்து அதனால கொஞ்சம் நல்ல தண்ணி நல்லா ஊற்றி நம்ம வந்து நல்லா அலசிக்கணும். அதில் இருக்கிற அந்த லெமன் ஃப்ளேவர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா டைட்டாக அதை வந்து பிழிஞ்சி நல்லா வந்து ஒரு சிங்க் டேப்பில் வந்து ஒரு 45 minutes வந்து அதை வந்து கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், டைட்டாக பிழிஞ்சிடணும். நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 hour வந்து 45 minutes வந்து இதில் தண்ணி நல்லா இறக்குற மாதிரி வைக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் வச்சு அதனால ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்லா இருக்கும், எல்லா தண்ணியும் வெளியேறும். அதுக்கு ஒரு 1/2 hour இது வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்,
வச்சு நல்லா வேக விடலாம். நம்ம அந்த பாதாம் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோம். அதை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அந்த மிக்ஸில நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை வந்து குங்குமம் போட்டு அதை பால் நல்லா கலக்கி அது ரெடியா வச்சுக்கலாம். பால் கொதிச்ச உடனே நம்ம எல்லாத்தையும் அதை போட்டு நம்ம கலக்கலாம். இப்போ இந்த பாதாம் வந்து நல்லா தோலை வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரசமலாய் ரெடினே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பால் கட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டு இப்படி கிளறினே இருக்கணும். சரிங்களா? இது கிளறினே இருந்தால் பால் கட்டாது, அப்போதான் நல்லா வரும். இப்போ இதில் என்ன போட போறீங்க? இதில் அந்த பக்கத்தில் இதாகுது இல்லையா, ரசகுல்லா போடணும். அதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சிருக்க பாதாம் போடணும். பாதாம் இங்கே இருக்குது. ரசமலாய் காமி, ரசமலாயா வெந்துன்னு இருக்கு. அப்புறம் இங்கே பாதாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பாரு, இது மில்க்கு. இது வந்து இதில் வந்து பால் கட்டக்கூடாது, அதில் அது பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பாதாம் அப்புறம் பிஸ்தா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசமலாய் ரெடி போச்சு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர் ஆகுது. இப்போ நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ரசமலாய் அவ்வளோ லேஸில் நடக்காது. இது ரொம்ப வேலை இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுவீங்க நீங்கள். அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட்டு, நல்லா டயர்ட்னஸ்ஸு, அதே வந்து நல்லா வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்களா, இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சூப்பராகிடுச்சு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது. நீங்கள் இது பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் ஆச்சு. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்தாங்க உங்களுக்கு ரசமலாய். சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப. அந்த பாதாமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாதாம் பேஸ்ட்டு, பிஸ்தா, அந்த சக்கரை பாகு இதெல்லாம் ஊறி சூப்பராக இருக்குது. இது கடலை செஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். சூப்பராக கடலை செஞ்ச மாதிரி டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு இது மாதிரி ரெசிபி நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டே இருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Signing off from you is GV Balaji.